கீழடியில் கிடைச்ச எல்லா தமிழி பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளும் பானை செஞ்சதுக்கு அப்புறம் கீறினது தான். வாங்க இந்த 2 முறையை பற்றியும் தெளிவாகவே பார்ப்போம். பானை செய்யும் போதே ஈரம் காயறதுக்குள்ள எழுதுறது பானை செய்கிற குயவனே எழுதியிருக்கணும். அதுக்கு காரணம் சில நிமிடங்கள்ல ஈரம் காயும் போது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அதை எழுதுனா மட்டுமே இது சாத்தியம். அந்த இடைப்பட்ட நேரத்துல போய் எழுத தெரிஞ்ச ஆட்களை கூட்டிட்டு வந்து எழுதுறதுங்கிறது சாத்தியமே இல்லைங்க. அப்படி பார்க்கும்போது சாதாரண குயவர்களே எழுத்தறிவு பெற்றிருந்ததை தான் இது உறுதி செய்யுது. 2வது வகையில மண்பாண்டங்கள்ல சுடப்பட்ட பிறகு கீறி எழுதின எழுத்துக்கள் இருக்கு. இவை பெரும்பாலும் மண்பாண்டங்களை உபயோகப்படுத்தினவங்க தங்கள் பேரை தாமே எழுதிக்கிட்டது. ஒரே இடத்துல கிடைக்கிற வெவ்வேறு பானை ஓட்டு சில்லுகள் ஒரே சீரான கையெழுத்துல இல்லைங்க. இது ஒன்னொன்னும் வேறுபடுது. இவ்வளவு பரவலா தமிழக பகுதிகளில் மட்டுமே இவ்வளோ அதிகமான அளவு எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழடியில் கிடைச்ச எல்லா தமிழி பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளும் இந்த 2ஆம் வகையை சார்ந்தது தான். எப்படி பார்த்தாலும் வகை 1 இல்லை 2 எந்த பானை பொறுப்புலையுமே அவற்றோட தன்மை, பரவலா கிடைக்கிற அளவு, இவை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சங்ககால மக்கள் எழுத்தறிவு மிக்கவர்களாக இருந்தாங்கங்கிறது உறுதியாகுது. இவை எல்லாற்றுக்கும் மகுடம் சேர்க்கிற மாதிரி ஒரு மண்பாண்ட சில்லுல ஒருவர் எழுத்துக்களை எழுதி பழகின மாதிரி அ ஆ இ ஈ அப்படின்னு உயிரெழுத்துக்களை எழுதி பார்த்த மாதிரி பொறிக்கப்பட்டிருக்கு. இப்படி எழுத்தறிவு அரசரிடம் மட்டுமோ அல்லது ஒரு சமூகத்தினருக்கு மட்டுமோ இல்லாம அன்றாட சாமானிய மனிதனும் எழுத்தறிவு பெற்றிருந்த ஒரு சமூகமே சங்ககால தமிழ் சமூகம். இதுவரையும் சொன்னதெல்லாம் தமிழக எல்லைக்குள்ள மட்டும் நடந்த விஷயம்னு நீங்க நினைக்க வேணாம். சில தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் எகிப்திலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. அவற்றில் கணன், பனை ஓரி, கொர்பூமான், சாதன் போன்ற தெளிவான தமிழ் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஓமன் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மண்பாண்டத்தில் கீரன்கிற பேரு பொறிக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி தாய்லாந்துல குளோம்தாம் பகுதியில பெரும்பதன் கல் அப்படின்னு தமிழில பொறிக்கப்பட்ட தங்கத்தோட தரத்தை சோதிக்க பயன்படுத்துற ஒரு உரைக்கல் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது தமிழ் எழுத்து ஒரு உள்ளூர் பயன்பாட்டு எழுத்து மட்டும் இல்லைங்க. அது கடல் கடந்து வணிகம், கைவினைஞர்கள், வணிகர்கள், சாதாரண மக்கள் வர பயன்படுத்திய ஒரு சர்வதேச தொடர்பு மொழியோட அடையாளம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க.